நம்ம நிறைய பேர் வீடு எதுக்குன்னு சொல்கிறவங்க கிட்டலாம் பாருங்கள், அவங்க சொந்த வீட்டில் தான் குடியிருப்பாங்க. நம்மக்கிட்ட தான் அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு வீடு நம்மளுக்கு வேணும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த என்ஜாய்மெண்ட்ஸும் லைஃப்பில் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் வீடுன்னு அதையே கட்டிட்டு அழுதுட்டு இருக்க முடியாது. அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா ஏத்துங்க. நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். இன்னைக்கு ரியல் எஸ்டேட் ரொம்பவே விலை ரொம்ப ஏறி போச்சு. ஒரு சாதாரண இடம் கூட, ஒரு கையளவு இடம் கூட நம்மளால ஊருக்குள்ள வாங்க முடியாது. ஸோ ஊரை விட்டு வெளியே போய் எங்கேயாவது வாங்கினா ஆஃபீஸ்க்கு எப்படி வருது? குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்கூல் எங்கேருந்து கிடைக்கும்? அவங்களுக்கு அங்கே மாதிரி போய் ஒரு இடத்துல வாங்கி ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இஷ்டம் இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, விலை எக்கச்சக்கம் ஆன பிறகு அது ஒரு பிளாக் மணி ஏரியாவாயிடுச்சு. நிறைய அன்னெசரி பயங்கரவாத ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது. அது அக்ரெசிவாக இருக்காங்க, ஒரு இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. இந்த நம்ம இருக்கிற ஆஃபீஸ் வர டென்ஷனில் இதெல்லாம் போயிட்டு யார் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அது நம்மளுக்கு பிடிக்கல. ஃப்ளாட்டே பாருங்க, எத்தனை ஃப்ளாட்டில் வந்து ப்ராப்ளம் ஆகி அவங்களெல்லாம் வெளியேற்றி எத்தனை கதை நம்ம கேட்டு பார்க்குறோம் இல்லையா? ஒரு வீடு கட்டி நம்ம செட்டில் ஆகிட்டோன்னா வேற எங்கேயாவது வேலை வந்தால் கூட போகவே மனசு வராது. ஏதோ ஒரு பொந்துக்குள்ளே போய் உக்காந்துட்டு நான் அந்த வேலைக்கு போகிறத விட நான் நிம்மதியாக என் வீட்டிலே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் வரும். அந்த மாதிரி ஃபாரின் கூட போக மாட்டாங்க. இதெல்லாம் நான் அங்கே போயிட்டு திரும்பி இங்கே வந்து என்ன நான் பாட்டுக்கு இந்த லைஃபை இப்படியே லீட் பண்ணுறேன், இதனால் இதெல்லாம் ஒரு பெரிய சுமையாயிடும் அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸ்க்கு தோணுது. அதனால் அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லைன்னா பெரிய தியேட்டர்ஸ், மால்ஸ், ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரிலாம் பெருசாக பெரிய பில்டிங்கை கட்டிட்டு அதை வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டாக பிரித்து நம்மளை மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து எங்கேயுமே அலைய வேண்டாம், தெரிய வேண்டாம், நல்ல இடத்துல இருக்கான்னு தேட வேண்டாம். உங்கள் கம்ப்யூட்டரில் உட்காந்து கிளிக் பண்ணி நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 10,000 ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். சரி மேம். அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம நிறைய பேர் வீடு எதுக்குன்னு சொல்கிறவங்க கிட்டலாம் பாருங்கள், அவங்க சொந்த வீட்டில் தான் குடியிருப்பாங்க. நம்மக்கிட்ட தான் அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு வீடு நம்மளுக்கு வேணும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த என்ஜாய்மெண்ட்ஸும் லைஃப்பில் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் வீடுன்னு அதையே கட்டிட்டு அழுதுட்டு இருக்க முடியாது. அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, Presta Premium Women's Wear. Let your body love it. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் பர்சனல் ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட் மிஸ்ஸஸ் சுந்தரி ஜெகதீசன் அவர்களோட தான் இருக்கும். அண்ட் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம பேச போகிறோம் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக. ஸோ முதல்ல வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மிஸ் நந்தினி, ஐ எம் வெரி ஃபைன். பிஹைண்ட் த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு பின்னாடினா அவங்க எல்லாருக்குமே ஒரு தாட் ப்ராசஸ் என்னன்னா ரியல் எஸ்டேட். அவங்க இன்னுமே ரியல் எஸ்டேட் தான் நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தேர் நாட் மோர் இன்டு எம்எஃப் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட். இது எதனால் மேம், அண்ட் இது எப்படி வந்து வந்து டேக்கிள் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இது வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் சொல்கிறதும் ரைட்டு, எல்டர்ஸ் சொல்கிறதும் ரைட்டு, அப்படி தான் நம்ம பார்க்க முடியுது. யங்ஸ்டர்ஸ் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி ரியல் எஸ்டேட் ரொம்பவே விலை ரொம்ப ஏறி போச்சு. ஒரு சாதாரண இடம் கூட, ஒரு கையளவு இடம் கூட நம்மளால் ஊருக்குள்ளே வாங்க முடியாது. ஸோ ஊரை விட்டு வெளியே போய் எங்கேயாவது வாங்கினா ஆஃபீஸ்க்கு எப்படி வர்றது? குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்கூல் எங்கேருந்து கிடைக்கும்? ஸோ அவங்களுக்கு அங்கே மாதிரி போய் ஒரு இடத்துல வாங்கி ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இஷ்டம் இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, விலை எக்கச்சக்கம் ஆன பிறகு அது ஒரு பிளாக் மணி ஏரியாவாயிடுச்சு. நிறைய அன்னெசரி பயங்கரவாத ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது. அது அக்ரெசிவாக இருக்காங்க, ஒரு இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. இந்த நம்ம இருக்கிற ஆஃபீஸ் வர டென்ஷனில் இதெல்லாம் போயிட்டு யார் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அது நம்மளுக்கு பிடிக்கல. ஃப்ளாட்டே பாருங்க, எத்தனை ஃப்ளாட்டில் வந்து ப்ராப்ளம் ஆகி அவங்களெல்லாம் வெளியேற்றி எத்தனை கதை நம்ம கேட்டு பார்க்குறோம் இல்லையா? ஸோ மக்களுக்கு இப்போ ரியல் எஸ்டேட்னால் அது ஒரு பயம் வந்துடுச்சு. ரெண்டாவது, நீங்கள் லோன் வாங்காமல் ஒரு ஃப்ளாட் வாங்க முடியாது. கண்டிப்பாக லோன் வாங்கணும். அப்போது நீங்கள் 60 லட்சம் ரூபாய் லோன் வாங்கினீங்க, ஒரு 20 இயர்ஸ்க்கு நீங்கள் இஎம்ஐ கட்டுறீங்கன்னா உங்களுக்கு வர்ற இன்ட்ரெஸ்ட்டே 60 லட்சம் இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் நீங்கள் அதுக்காக ரீபே பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்னா ஒரு 40 to 50 இயர்ஸ் அந்த ஃப்ளாட் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. 100 வருஷம் வீடு இருந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து நம்ம பெருசாக கட்டிகிட்டே போகும்போது ஒரு பொதுவாக சொல்லப்படுற விஷயம் என்னென்னா 40 to 50 இயர்ஸ் சாக்கு பிடிக்கும்னு. நீங்கள் வீடு வாங்கி முடிக்கவே 25 வருஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 15-20 வருஷம் தான் அந்த வீடு உங்களுக்கு இருக்க போகுது. அப்படின்னா அதில் என்ன பிரயோஜனம் அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் நினைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஒரு எடுத்த உடனே ஒரு பெரிய கமிட்மெண்ட் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க,
சின்ன சின்ன ஆசைகள்லாம் பண்ண முடியாது. வந்தது ஒரு 10,000 ரூபாய் வருது, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 10,000 ரூபாய் வருது, அதில் 3,000 ரூபாய் உங்களுக்கு வீடுக்கு போயிடுச்சு அப்படின்னா மீதி 7,000 ரூபாய் சாப்பாட்டுக்கு போயிடுச்சு, இருக்கிறதுக்கு போயிடுச்சுன்னா நான் சினிமா போகணும், நான் ட்ராவல் பண்ணணும், நான் என் பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஏதாவது பண்ணணும்னு ஆசை இருக்குது. இதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. இல்லை நான் மியூச்சுவல் ஃபண்டில் போடணும்னு நினைக்கிறேன், அதுக்கு பைசா இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ஒரு வீடு கட்டி நம்ம செட்டில் ஆகிட்டோன்னா வேற எங்கேயாவது வேலை வந்தால் கூட போகவே மனசு வராது. ஏதோ ஒரு பொந்துக்குள்ளே போய் உக்காந்துட்டு நான் அந்த வேலைக்கு போகிறத விட நான் நிம்மதியாக என் வீட்டிலே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் வரும். அது மாதிரி ஃபாரின் கூட போக மாட்டாங்க. இதெல்லாம் நான் அங்கே போயிட்டு திரும்பி இங்கே வந்து என்ன நான் பாட்டுக்கு இந்த லைஃப்பை இப்படியே லீட் பண்ணுறேன், இதெல்லாம் ஒரு பெரிய சுமையாயிடும் அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸ்க்கு தோணுது. அதனால அவங்க வீடே வேணாம் பாலை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே எல்டர்ஸ் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை வருஷம் நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்க முடியும்? 60 வயசு வரைக்கும் நீங்கள் வாடகை வீட்டில் இருப்பீங்க, அப்புறம் சம்பளம் நின்று போயிடும், வருஷம் வாடகை ஏறிட்டே போகும். எப்படி கொடுக்க போகிறீங்க அந்த வாடகையை? ரெண்டாவது நீங்கள் இஎம்ஐ கட்டினீங்கன்னா அந்த இஎம்ஐ உங்களுக்கே அது திரும்பி வருது. அந்த பைசா வந்து பேங்க்குக்கு ஓரளவு போனால் கூட உங்களுக்கு ஒரு சொத்தாயிருது, அது உங்களுக்கே திரும்பி வந்துடுது அந்த பைசா. மூணாவது நீங்கள் அதை வாடகைக்கு விட்டீங்க, ஒரு டவுன் பேமெண்ட் 50% வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வாடகைக்கு விட்டீங்க அப்படின்னாக்கா அந்த வாடகை வந்து அந்த இஎம்ஐக்கு சரியாக போயிடும். ஸோ உங்களுக்கு 50%லேயே உங்களுக்கு ஒரு வீடு கிடச்சிருது. ஸோ வீடு வந்து கண்டிப்பாக தேவை, இதை நம்ம அவாய்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்டர்ஸ் சொல்கிறாங்க. அவங்க பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வேலைக்கு போன உடனே அதுக்கு விஷயம் புரியறதுக்கு முன்னாடி அதை பிடிச்சிட்டு போய் ஒரு வீடு அது பேரில் வாங்கி டவுன் பேமெண்ட் நான் கொடுக்குறேன், நீ அதுக்கப்புறம் இஎம்ஐ கட்டுன்னு சேர்த்து விட்டுருவாங்க. ஏன்னா பசங்க வந்து வெளியே கொண்டு போய் எதையும் செலவழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதால அது அந்த பசங்களுக்கு கொஞ்சம் பேர்டனாகவே ஆயிடுது. ஸோ அதனால் நிறைய பேருக்கு அந்த மாதிரி கிளாஷஸ் நிறைய வீடுகளில் போகிறத நம்ம பார்க்க முடியும். மேம் இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இது சொல்கிறாங்க, அண்ட் ஆஃப்கோர்ஸ் யங்கர் ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்கன்னா இப்போ ஓல்டர் ஜென்ரேஷன் இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ யார் சொல்கிறது பெட்டர்னு நினச்சி எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் மேம் லைஃபை? இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு பேசிக் நெசசிட்டி, இது இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாதுங்கிறது 100% உண்மை. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்காவது நம்மளுக்கு தேவை. இப்போ நம்ம நிறைய பேர் வீடு எதுக்குன்னு சொல்கிறவங்க கிட்டலாம் பாருங்கள், அவங்க சொந்த வீட்டில் தான் குடியிருப்பாங்க, நம்மக்கிட்ட தான் அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு வீடு நம்மளுக்கு வேணும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த என்ஜாய்மெண்ட்ஸும் லைஃப்பில் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் வீடுன்னு அதையே கட்டிட்டு அழுதுட்டு இருக்க முடியாது. அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு பக்கத்தில் ஒரு முதல்ல ஆஃபீஸ்கிட்டே வீடு எடுத்து அங்கேயே குடியிருந்து ஒரு பீச்சுக்கு போகிறது, சினிமாவுக்கு போகிறது, குழந்தைங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு ஹெச்ஆர்ஏ கிடைக்கும் உங்களுக்கு சொந்த வீடு இல்லைன்னா, ஹெச்ஆர்ஏ என்ஜாய் பண்ணிவிட்டு அது மாதிரி ஃபஸ்ட் அந்த மாதிரி இருந்துட்டு ஒரு சாவகாசமாக மெல்லமாக பேங்க்லேயோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ டவுன் பேமெண்ட் க்கான பணத்தை சேர்த்துட்டே வரணும். எடுத்த உடனே போய் கமிட் ஆகிடாமல் அதான் இதுக்கு இந்த வீடு வாங்குறதுக்கு அப்படின்னு தனியாக சேவ் பண்ணிட்டே வந்து ஓரளவுக்கு நல்ல டவுன் பேமெண்ட்டுக்கு பைசா வந்த பிறகு நீங்கள் ஒரு வீடு வாங்கினீங்கன்னா அதுக்குள்ளே உங்கள் பிள்ளைங்களும் ஓரளவுக்கு பஸ்ஸில் போகிற அளவுக்கு கூட செட்டில் ஆகிருப்பாங்க. நீங்களும் அந்த வீட்டில் இருந்து ஓரளவு என்ஜாய் பண்ண முடியும். இல்லை அந்த வீட்டிலே நீங்கள் இருக்க முடியலன்னா கூட அந்த வாடகை வாங்கிட்டு நீங்கள் வேறு வீட்டில் இருக்கலாம். இப்போ நிறைய அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு வீடு தேவை. அதை வந்து நம்ம தள்ளி போட்டுக்கலாம், உடனடியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் ஒன்று அதில் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, பேங்க்ஸில் ஆக்ஷனில் வீடு வரும், அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா பேங்க் ஆக்ஷனில் வரும்போது ஒரு 30% கம்மியாக இருக்கும் விலை. அது எப்படி மேம் தெரிஞ்சுக்கிறது? அது எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் அவங்க போட்டு தான் அவங்க விற்க முடியும். அவங்க சும்மா கையில் வந்த மாதிரி நான் விற்றேன்லாம் ஏமாற்ற முடியாது. எல்லா பேங்க்லேருந்தும் நோட்டீஸ் வரும், என்பிஎஃப்சிஸ்லேருந்து வரும். வீடு நாங்கள் இந்த மாதிரி அவங்க வச்சவங்க அடமானம் வச்சவங்க கட்டலை, பைசா கட்டலை, நாங்கள் ஏலத்துக்கு விடுறோம் அப்படின்னு வரும். அதை பார்த்துட்டு நம்ம போய் அங்கே போய் அந்த ஏற்பாடு பண்ணி போய் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 25% மினிமம் கம்மியாக இருக்கும் இப்போ லோக்கல் ரேட்டை விட. ஸோ இட் இஸ் பெட்டர் டு கோ அண்ட் பை லைக் தட். ஆமாம், அது மாதிரி பண்ணலாம். ஏன்னா பேங்க்கு கொடுக்கும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கும், அந்த கவலை நம்ம பட வேண்டாம். கண்டிப்பாக என்ன கொஞ்சம் பழைய வீடாக இருக்கும், அவங்க வாங்கிட்டு ஒரு 5 வருஷம் ட்ரை பண்ணி கட்ட முடியாமல் தான் இப்போ அது ஆக்ஷனுக்கு வந்திருக்கு. ரீசேல் மாதிரி தான் ஆயிருக்கும். பட் டசன்ட் மேட்டர். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடு வாங்கும்போது அந்த மாதிரி ஆக்ஷனில் ஹவுஸில் வாங்கலாம். இல்லைன்னா ஒரு முதல்ல எடுத்த உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அகலக்கால் வைக்கிற மாதிரி வாங்கும்போதே ஒரு ட்ரீம் ஹவுஸ் எடுத்த உடனே, ஏன்னா ஆசையாக இருக்கும்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் காமிக்கணும், ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் நம்ம எவ்வளோ நல்லா இருக்கோம்னு காமிக்கணும்னு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் முதல்ல நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு வீடு வாங்கிக்கலாம். நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய இதை சிறுக கட்டி பெருக வாழ் அப்படிம்பாங்க. அப்புறம் சின்னதாக பண்ணி அப்புறம் பெருசாக கொண்டு போகலாம். குடியிருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வீடும் யாரும் எந்த டவுட்டும் இல்லை. இப்போ ரிட்டையர் ஆன பிறகு ஒரு பாசிவ் இன்கம்னு ஒன்று இருக்குது. நம்மளால ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது. அப்போ நம்மளுக்கு இன்கம் வேணும்னா நம்ம என்ன செய்யலாம், ஒரு வீடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து ரெண்டல் இன்கம் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். அதனால நிறைய பேர் அதை அட்வைஸ் பண்ணுறாங்க, ரெண்டல் இன்கம்க்கு ஒரு வீடு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன், சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா,
ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம். ரெண்டல் இன்கம்னு போகும்போது இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் அ ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கினோம்னா ஒரு 8 to 9% ரிட்டர்ன் வரும். இதுவே உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் 2 to 3% தான் ரிட்டர்ன் வரும். இதுல வந்து 8 to 9% ரிட்டர்ன் வரும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில். ஸோ நம்ம வந்து ஒரு வீடு குடியிருக்கிறதுக்கு வச்சுக்கிறோம், ரெண்டுக்குன்னு பார்க்கும்போது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிலையும் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து ஆனால் வாங்கும்போதே கொஞ்சம் பார்த்து வாங்கணும். ரொம்ப ஓஞ்சு போன இடத்துல வாங்கினீங்கன்னா யார் வந்து அங்கே கடை வைப்பாங்க? ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் நல்ல கலகலன்னு இருக்கிற ஏரியாவை பார்த்து நம்ம அந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கணும். அதே மாதிரி கொஞ்சம் நல்ல அந்த அந்த பில்டிங்கில் ஒரு பில்டிங்கில் நீங்கள் ஒரு கடை மாத்திரம் வாங்குறீங்கன்னா அந்த பில்டிங் வந்து நல்ல நீள அகலம் நல்லா இருக்கணும், காத்தோட்டமாக இருக்கணும், லிஃப்ட் இருக்கணும், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்து வாங்கலாம். நல்ல வாடகைக்கு அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்கு, மியூச்சுவல் ஃபண்டு, அவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா நம்ம ஒரு ஷெல் மாத்திரம் ப்ரொவைட் பண்ணால் போதும். அவங்க வந்து உள்ளுக்குள்ளே உள்ள அலங்காரம்லாம் அவங்க செலவில் அவங்க பண்ணிட்டு 15 இயர்ஸுக்கு உங்களுக்கு நல்ல ரெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பு. அது முடிஞ்சதுன்னா அதை கண்டிப்பாக அதை நம்ம பண்ணலாம். ஓகே. பட் இப்போ ரியல் எஸ்டேட்லேயே இந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஈஸி மெத்தட்ஸ் வந்துடுச்சு. ஏறக்குறைய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இந்த இதுலேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் அந்த மாதிரி இடங்கள்லாம் இது ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டு இருக்கு. இதுக்கு பேர் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், REIT அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊர்லேயே 2-3 கம்பெனிஸ், எம்பசி ஆஃபீஸ் பார்க்கு, அப்புறம் இன்னொன்று மைண்ட் ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க்கு, ப்ரூக்ஃபீல்டு, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இந்த REIT-யை இது போட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லைன்னா பெரிய தியேட்டர்ஸ், மால்ஸ், ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரிலாம் பெருசாக பெரிய பில்டிங்கை கட்டிட்டு அதை வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டாக பிரித்து நம்மளை மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து எங்கேயுமே அலைய வேண்டாம், தெரிய வேண்டாம், நல்ல இடத்துல இருக்கான்னு தேட வேண்டாம். உங்கள் கம்ப்யூட்டரில் உட்காந்து கிளிக் பண்ணி நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 10,000 ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். சரி மேம். அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களே அந்த 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 ப்ராப்பர்ட்டியை கம்ப்ளீட்டாக டேக் கேர் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு அங்கே போக வேண்டிய வேலையே கிடையாது. கம்ப்ளீட்டாக டேக் கேர் பண்ணிவிட்டு அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தில் அவங்களுக்கு சில எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும், மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டில் 90% நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் 10,000 ரூபாய் போட்டால் உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கான அமௌண்ட்டு, நான் வந்து 20,000 போட்டிருந்தேன்னா எனக்கு 20,000க்கான அமௌண்ட்டு அப்படி பிரித்து கொடுத்துருவாங்க லாபத்தை. ஸோ இப்போ வந்து REITங்கிறது ரொம்ப ரியல் எஸ்டேட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, என்னால் ஓடி ஆடி செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல அவென்யூவாக வந்திருக்கு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் யுவர் டைம் அண்ட் knowledge. Thank you, ma'am. Thank you so much, Nandini. I really had a very good time with you. I'm so happy to have interacted with you. Thank you. Thank you, ma'am. Thank you very much. லக்கேத்தும் என்னை நாளே நக்ஷத்ரா ஏத்துங்க. நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Presta Premium Women's Wear. Let your body love it. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.